மச்ச புராணம் தோற்றுவாய். பகவான் விஷ்ணுவின் அவதாரங்கள் 20க்கும் மேற்பட்டவை என்று பாகவதம் கூறுகிறது. எனினும் அவற்றில் மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ஸ்ரீராம, பலராம, பௌத்த, கிருஷ்ண, கல்கி ஆகிய 10 தசாவதாரங்கள் என்ற பெயரில் மிகவும் புகழ்பெற்றன. தசாவதாரங்களில் 14 மகாபுராணங்களில் மச்ச, கூர்ம, வராக, வாமன அவதாரங்கள் தனித்தனி புராணங்களாக உள்ளன. அவற்றுள் மச்ச அவதாரமே பகவான் விஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் என்று கூறப்படுகிறது. புராணங்களில் ராஜசிக, சாத்விக, தாமசிக புராணங்கள் என்று வகைப்படுத்தினர். அவற்றில் மச்ச புராணம் ஒரு தாமசிக புராணம். இது 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு நடுத்தர அளவுள்ள புராணம். மச்சம் என்றால் மீன். இந்த மச்ச புராணம் முதலில் பகவான் மீனாக அவதரித்த போது ஸ்வயம்பு மனுவுக்கு கூறினார். இப்புராணத்தை சூத முனிவர் சனகாதி முனிவருக்கு கூறலானார். இதன் சுருக்க வரலாறு விஷ்ணு புராணம், பாகவத புராணங்களில் உள்ளன. சிருஷ்டி, நரர்கள் எனப்படும் மானிடர்களுக்கு பிராணாதாரமாக நீரில் பகவான் விஷ்ணு உறைவதால் அவருக்கு நாராயணன் என்று பெயர். சூன்யத்திலிருந்து, அதாவது அசத்திலிருந்து சத்து தோற்றியது. ஜலாசயத்தின் மீது ஆளிலியில் சயனித்துக் கொண்டிருந்த பகவான் நாபியிலிருந்து எழுந்த கமலத்தில் 4 முகம் தோன்றி சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார். விஷ்ணு பிரம்மாவிடம் பிரகிருதி அனைத்தும் ஸ்ரீ உருவமாகி உன் படைப்புக்கு உதவும் சிருஷ்டியை தொடங்கு என்று கூறினார். பிரகிருதி சரஸ்வதி ஸ்வரூபம், பிரகிருதியும் புருஷனும் கூடிய பிரம்மாவின் முகத்திலிருந்து காயத்ரி மந்திரமாகிய 24 எழுத்துக்கள் உண்டாயின. அதன் பிறகு பிரம்மாவின் நெற்றிலிருந்து தக்ஷ பிரஜாபதி தோன்றிட சிருஷ்டி வளர்ச்சி பெறலாயிற்று. ஜீவக்கொடிகள் தோன்றின. உலக விவகாரம் அறிய உதவும் நிலையில் கால பிரமாணம் உருவாகியது. மேலும் படைப்பு விவரங்களுக்கும் பல புராணங்கள் உள்ளவாறே ஆகும். பகவான் மகாவிஷ்ணு மச்ச அவதார முதல் பகுதி. சத்தியவர்தன் என்ற மன்னன் தர்மவான், விஷ்ணு பக்தன், சத்தியசந்தன், நாட்டு மக்களுக்கு சத்தியமே பேசுமாறு ஆண்டு வந்ததால் சத்தியவர்தன் என்று பெயர் பெற்றார். தினமும் நதியில் நீராடி சத்தியாதனம் செய்து அர்க்கியம் கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் காலை அவ்வாறு அர்க்கியம் தர 2 கையில் நீர் எடுக்க அதில் ஒரு மீன் இருந்தது. அதை தண்ணீரில் விட போக அது தன்னை மற்ற உயிரினங்கள் கொண்டு விடும். அவற்றிலிருந்து தன்னை காத்திருமாறு உழட்டி கொள்ள அதை அவர் தன் கமண்டலத்தை விட்டார். மறுநாள் காலை அது கமண்டலம் வளர்ந்து நிறைந்திருக்க அதனை ஒரு பெரிய கங்காளத்தில் விட அதையும் நிறைமாறு வளர்ந்து விட்டது. எனவே அதை ஒரு ஏரியில் கொண்டு விட்டார். அங்கும் அது மிக பெரிதாகி ஏரியின் அளவு ஆகிவிட மிக கஷ்டப்பட்டு அதை சமுத்திரத்தில் கொண்டு விட்டார். அப்போது அது சத்தியவரிடம் பேசிற்று. நான் நாராயணன் மச்சாவதாரம் எடுத்துள்ளேன். பக்தி சிரத்தை கருணுடன் என்னை காப்பாற்றினேன். இன்னும் 15 நாட்களில் ஒரு பிரளயம் வரும். அனைத்து உயிரோடும் இறந்துவிடும். அப்போது நீ ஒரு பெரிய ஓடத்தில் ஒவ்வொரு உயிருக்குமான விதைகளை சேர்த்து அதில் ஏற்றிக்கொண்டு தயாராக இரு. உன்னிடம் சப்த ரிஷிகளும் ஓடத்தில் ஏறிக்கொள்வார். உங்கள் அனைவரையும் நான் கடலில் மூழ்கி போகாமல் பிரளயத்தை எடுத்துச் சென்று பிரளயம் முடியும் வரையில் காத்திருவேன் என்றது. மன்னர் சத்தியவர்தன் அந்த நாளை எதிர்பார்த்து இருந்தான் என்றால் பிரளயத்தில் ஏற்பட்டிருக்கும் ஜலமயமாக ஓடத்தில் ஏற்றப்பட்ட விதைகளும் சப்த ரிஷிகளும் சத்தியவர்தனும் பாதுகாப்பாக இருந்தனர். மச்சமாகி பகவான் அவற்றை காத்து வந்தார். பிரளயம் முடிந்து உலகம் சகஜ நிலை அடைந்து பூபாகம் வேறிட சூரியன் தோன்றியது. பிரம்மா தன் படைப்பு தொழிலை ஆரம்பித்தார். ஆனால் அவர் பணியை அவரால் செய்ய இயலவில்லை. அதற்கான சக்தி சாமர்த்தியம் அவருடன் ஏற்படவில்லை. இதற்கு காரணம் வேதங்களை சோமகன் என்னும் அரக்கன் அவதரித்து சென்று சமுத்திரத்தில் ஒழித்து கொண்டார். பிறகு பிரம்மா நாராயணன் தியானம் செய்தார். 2ஆம் பகுதி. நாராயணன் பிரம்மாவின் எதிரில் தோன்ற பிரம்மா அவரிடம் தோன்றினார். ஏ மகான் பாவா, நீர் சர்வ சராச்சர சிருஷ்டியிலும் சேர்ந்து சைதன்யம் அளிக்கும் பரமாத்மா, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். சோமகன் என்னும் அரக்கன் வேதங்களை அபகரித்துக் கொண்டு சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். வேதங்களின்றி என்னால் சிருஷ்டி காரியத்தை நடத்த இயலவில்லை. கருணாமூர்த்தி வேதங்களை மீட்டு தந்திரல்வீராக என்றார். நாராயணன் ஒரு பெரிய சுறாமின் வடிவில் மச்சாவதாரம் எடுத்து வேதங்களை மீட்க புறப்பட்டார். சோமாகாசுரன் வேதங்களை விளங்கி விட்டான். ஆனால் அவன் பசி தீரவில்லை. எனவே மேலும் ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்த அவன் முன் சுறா வடிவில் விஷ்ணு வர அது தனக்கென்ற உணவு என்று அதை விழுங்க வந்தான். இப்படி இருவருக்கும் பயங்கர போர் நடைபெற்றது. மீன் தன் வாளால் நேரை அடிக்க நீர் மேலெழுந்தது. அத்துடன் அரக்கனும் மேல் எழுந்து விழுந்தான். மிகவும் கோபம் கொண்ட அரக்கன் தன் கைகளால் மீனை 2ஆக கிழிக்க உயர சுறாமின் வடிவில் இருந்த விஷ்ணு அவனை பற்களால் குத்தி குதறி அவன் வயிற்றை கிழித்து வேதங்களை தட்சிணாவர்த்த சங்குவை எடுத்துக்கொண்டு பிரம்மாவின் தோன்றி வேதங்களை அடைத்தார். சங்கை தான் தரித்தார். மேலும் அரக்கன் விளங்கியதால் வேதங்களில் சில பகுதி காணப்படவில்லை. அவற்றை ஞாபகப்படுத்தி பூர்த்தி செய்க என்று பிரம்மாவிடம் கூறி மறைய மச்சாவதாரம் முடியப்பட்டது. கச்ச தேவயானி வரலாறு. ராட்சச குருவான சுக்கராச்சாரியாரின் அழகிய மகள் தேவயானி. மகளின் மீது அதிக பிரியம் கொண்டு அவர் கேட்பதும் எதையும் மறுக்காமல் வளர்த்து வந்தார். ரிஷபர்வன் என்ற ராட்சச அரக்கன் அவனுக்கு சுக்கிரன் குருவாவார். தேவாசுரனிடையே அடிக்கடி ஏதாவது ஒரு காரணத்தால்
போர் நிகழும் அத்தகைய போரில் இறக்கும் அசுரர்களை குரு சுக்கராச்சாரிய